அவங்க அம்மாவையும் இங்கேயே இருக்க சொல்லிட்டு போயிடுறாங்க தமிழ். அதுக்கப்புறம் சிபியோட அம்மா வந்துட்டு தமிழோட அம்மான்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஆன்ட்டிக்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ரொம்ப தான் இது பண்ணிகிட்ருக்கீங்க, என் பையனை இது பண்ணலான்னு பார்க்குறலாம், இதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து அவங்க போயிடுறாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பூஜை நடக்குது. பூஜையில் வந்துட்டு தாலி வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு பக்கம் ஆரத்தி காமிக்க சொல்கிறாங்க. முதல்ல ஜானு காமிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழை காமிக்க சொல்கிறாங்க. அப்போ கூடவே சிபியும் பிடிச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து ஆரத்தி காமிச்சிருக்காங்க. இதை பார்த்து வர்ஷினி அவங்க அம்மா எல்லாருமே கடுப்பாகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்கள் அம்மாவையும் கூப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆரத்தி காமிச்ச உடனே தமிழோட அம்மாவையும் கூப்பிட சொல்கிறாங்க. ஜானு இல்லைம்மா வேணான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்கள எதுக்கு கூப்பிடணும், அவங்கன்னா நம்ம குடும்பமா, அதெல்லாம் வேணாத்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பாருங்கள், இப்போ அவங்கள வேணான்னு சொல்கிறது என்னையும் நீங்கள் வேணான்னு சொல்கிற மாதிரின்னு சொன்னோன்னா அமைதியாகிடுறாங்க மொத்த பேருமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிபிஐ வந்துட்டு இதெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் கூட்டிகிட்டு தமிழ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுங்க வாங்கன்னு சொல்லிட்டு சிபிஐ தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க வேணும்னே தமிழ். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பாய் லேடி வந்துட்டு வராங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டு வேலைக்காரங்க நான் பார்த்துக்கிறேன் நீ வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் ஆரத்தி எடுக்க சொல்லி ஜானு சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட. அவங்களுக்கு தெரியாமல் முதல்ல ஒரே ஒரு சுற்றிட்டு வச்சிடுறாங்க. ஆரத்தி நல்லா காமிங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிபியோட அம்மா சொல்ல சரி சரின்னு சொல்லிட்டு லெஃப்ட் கையில் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னே என்னங்க நீங்கள் கிராமத்துலேருந்து வந்தீங்க அப்படி இப்படின்றாங்க. ஆனால் ஆர்த்தி கூட காட்ட தெரியாமல் லெஃப்ட்டில் போய் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நான் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணதில்லை, இதெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் பண்ணுவாங்க, எனக்கு இதனால தெரியல அப்படின்னு சொல்லி ஏதோ இது பண்ணுறாங்க. பரவாயில்ல, நல்ல மனசோடு செய்து தான் முக்கியம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, அவங்க பண்ண தப்பெல்லாம் இல்லைன்ற மாதிரி ஜானு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக முடிஞ்சுட்டு இங்கே வந்து தமிழ் வந்து சிபியை கூட்டு போய் சிபி என்ன விஷயன்ற மாதிரி ஆசையாக கேட்டுட்ருக்கிறாரு. ஒன்றும் இல்லை, அது வந்துன்னு சொல்லிட்டு தயங்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி தான் சமாளிக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வர்ஷினி வந்துடுறாங்க. சரி அதான் நான் சொல்லிட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே போயிடுங்க. இல்லை மாமா நீங்கள் என்கிட்ட பேசுங்க மாமா, அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கலாட்டா பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே சிபிஐ எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. இங்கே பூஜை நடந்துட்டுருக்கு. நகையெல்லாம் கொண்டு வா, கப்பல்ஸ்க்கெல்லாம் கொடுத்துடலான்ற மாதிரி இவங்கள சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தாலி எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல தமிழை போயிட்டு நகையை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. கூடவே வர்ஷினியும் அவங்க சிபியோட தங்கச்சியுமே போக சொல்கிறாங்க. அப்புறம் 3 பேரும் போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் நகையை கொடுத்துட்றாங்க. ஒரு பக்கம் இங்கே சிபியோட தாய்மாமா வந்துட்டு கூட்டத்தில் இருந்த ஆளுங்களை வந்துட்டு விசிட்டு விடுறாரு. அவங்க வந்துட்டு என்னம்மா இது இப்படி போலி நகையை கொடுக்குறீங்க, இப்படி கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்டோம்மா, உனக்கு தங்கம் கொடுக்கணும் இல்லை கொடுக்காம விட்டுருணும், எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, யாரை பார்த்து என்ன சொல்லி சிபி கோவப்படுறாரு. ஒரு நிமிஷம் இரு சிபின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன், ஆமாம் இது தங்கம் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒரு நிமிஷம் கல்யாணத்துக்கு வந்து அந்த நகை ஆசாரி வந்திருக்காருல அவர் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு உரசி பார்க்க சொல்கிறாங்க. எல்லா நகையும் வாங்கி உரசி பார்க்குறாரு. எல்லாத்தையும் உரசி பார்த்துட்டேன், எல்லாமே 22 கேரட் நகை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போதுமாப்பா, இதுக்கான பில் எல்லாமே அம்மா வச்சுட்ருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் இதை கொடுக்குறோம், உங்களுக்கு டிசைனோ இல்லை இந்த இதுவும் பிடிக்கலன்னா நீங்கள் போய்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, ஒருத்தர் கேட்டதுக்காக எங்களெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா, உங்களை மாதிரி ஆளுங்கனால தான் எங்கள் பொண்ணுங்க வந்துட்டு சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வாழ்கிறாங்க, நீங்கள் நடத்துங்கம்மான்னு எல்லோரும் சொல்ல அப்புறமா சரிட்டு கல்யாணம் நடத்துறதுக்காக எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லி தாலியை வந்துட்டு தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க. தமிழ் எல்லாருக்கிட்டே எடுத்துகிட்டு நீட்டி இருக்கணும். சிபி வந்து தமிழையே பார்த்து அப்படியே இருக்கணும். சார் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இங்கே சிபியோட தாய்மாமா குழப்பத்தில் இருக்கிறாரு. எப்படி இதெல்லாம் மாற்றின்னு தானே யோசிக்கிறீங்க, நீங்கள் நகை மாற்றி வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் மாற்றி வச்சதே வந்துட்டு டூப்ளிகேட் நகை தான், அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டோன்னா அவர் ஷாக் ஆகி அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் வந்துட்டு தாலி வந்துட்டு ஜானு எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக போய் தாலி எடுத்து கொடுத்துருக்காங்க ஜானு. அதோட எபிசோட் முடியுது.